மேல தம்ப்நெயில்ல பார்த்திருப்பீங்க. கஸ்டமர்ஸ் யாரையும் நம்பாதீங்க. பணம் விஷயத்துல நம்பாதீங்கன்னு போட்டிருப்பேன். கஸ்டமர்ஸ் நம்பாம வேற யார நம்ப போறோம்? அது உண்மதான். கஸ்டமர்ஸ் தான் நம்மளுக்கு வந்து மெயினு. இருந்தாலும் இப்ப உள்ள கஸ்டமர்ஸ்லாம் என்ன பண்றாங்க அப்டின்னா, நெறைய நம்மட்ட தச்சு வாங்கிட்டு போயிட்டு, அதுக்கான அமௌண்ட் நம்மளுக்கு குடுக்குறதே இல்ல. நெறைய விஷயங்கள்ல நம்மள வந்து ரொம்ப ஏமாத்துறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம தான் கொஞ்சம் உஷாராயிக்கணும். இப்ப வந்து இந்த 2025ல நான் வந்து ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டேன் கஸ்டமர்ட்ட. நீங்க வந்து காசு குடுத்தா தான் நான் வந்து ப்ளவுஸ் கையில குடுப்பேன் அப்டின்னு சொல்லிட்டு நான் இப்ப ஸ்டார்ட்டிங்லயே சொல்லிட்டேன். இதுக்கு முன்னாடி தச்ச வரைக்கும் ஒரு 10 ப்ளவுஸ் குடுத்தாங்க அப்டின்னா, 2 ப்ளவுஸா வந்து வாங்கிட்டு போயிருவாங்க. மொத்தமா நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்மள்ட்டயும் அவங்க ப்ளவுஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் குடுத்து விட்டுருவோம். ஆனா அதுதான் நம்ம பண்ற மிகப்பெரிய தப்பு. இப்ப அவங்க வந்து நம்மட்ட 10 ப்ளவுஸ் குடுத்துட்டு, அதுல 2 ப்ளவுஸா வாங்குனா கூட, நீங்க அந்த 2 ப்ளவுஸா குடுக்குறீங்களா, அதுக்கான அமௌண்ட்ட நீங்க அப்பயே வாங்கிக்கிறணும். அப்படி வாங்குனா தான், அது நம்மளுக்கும் கொஞ்சம் அன்றாட நம்ம நம்ம வந்து எதுக்காக வேலை பார்க்குறோம்? நம்ம ஏதோ ஒரு தேவைகள பூர்த்தி செய்றதுக்காக தான் இந்த வேலையும் இப்படி உட்காந்து நம்ம கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இதெல்லாம் புரியாம அவங்க என்ன சொல்லுவாங்க? நான் வந்து மொத்தமா தரேன், மொத்தமா தரேன்னு நம்மளும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டாலும், லாஸ்ட்டா அந்த அமௌண்ட்லாம் நம்ம கைக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகுது. இதுக்காக நம்ம ரொம்ப இப்ப ஒரு நாள் நம்ம கஷ்டப்பட்டது நம்ம கைக்கு வந்தா தான் நம்மளுக்கும் அன்னைக்கு வேலை வேலை பார்த்ததுக்கு வந்து திருப்தியா இருக்கும். இப்போ ரீசென்ட்டா எனக்கு நடந்தது தான். ஆயுத பூஜைக்கு வந்து நம்மட்ட ஒரு 2 ப்ளவுஸ் நைட்டு ஒரு 11:30 வரைக்கும் நம்ம உட்காந்து மாடல் ப்ளவுஸ் தச்சு குடுத்தாச்சு. மறுநாள் சாயந்தரம் வந்து நான் தரேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு 11:30க்கு நைட் 11:30க்கே வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. நம்மளும் சரி அவங்க வந்து நம்மட்ட ரெகுலரா தச்சிருக்காங்க. நம்மட்ட அமௌண்ட்டும் பெண்டிங் இல்லாம குடுத்தவங்க. அதனால ஒரு நம்பிக்கையில நான் குடுத்து விட்டுட்டேன். கடைசில பார்த்தா ஆயுத பூஜைக்கு மறுநாள் தரேன்னு சொன்னவங்க 2 மாசம் ஆகியும் எனக்கு தரவே இல்ல. நான் ஃபோன் பண்ணாலும் அத எடுக்கிறது கிடையாது. எனக்கு ரொம்ப மனசே கஷ்டமா போயிருச்சு. 2 மாடல் ப்ளவுஸ் நைட் 11:30 வரைக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம வந்து பிள்ளைங்க, நம்ம வீட்டுக்காரரு எவ்வளோ கஷ்டத்துல நம்ம இப்ப நைட் 11:30 வரைக்கும் நம்ம வேலை பார்க்குறதுன்னா சும்மா இல்ல. நம்மளுக்கு நெறைய பிரச்சனைகள் இருக்கும். அதெல்லாம் மீறி தான் நம்ம வந்து இந்த வேலைய பார்த்துட்டு இருக்கோம். அப்ப அதுக்கான அமௌண்ட் ஏன் இப்படி அவங்க நம்மள ஏமாத்துறாங்க? அப்ப அதுலருந்தே நான் வந்து உஷாராயிக்கிட்டேன். அப்ப நம்ம யாருக்கும் வந்து இரக்கப்படக்கூடாது. நம்ம நம்பவும் கூடாது. நெறைய நம்பி நெறைய ஏமாந்தது தான் நம்மளுக்கு மிச்சம். இது போக நம்மளுக்கு வந்து மன உளைச்சல் ரொம்ப அதிகமாகுது. அதனால நான் அதுக்கப்புறமும் அவங்க வரவே இல்ல. ஆயுத பூஜை முடிஞ்சிருச்சு, தீபாவளி முடிஞ்சிருச்சு. நான் ஃபோன் பண்ணாலும் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல. கிட்டத்தட்ட ஒரு 2 மாடல் ப்ளவுஸ் ரூ. 450 ரூ. 900 தரணும். அப்போ நம்ம வந்து 2 நாள் உழைப்பு அது. ரூ. 900 சும்மா இருக்குதா? நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம அத ஸ்டிச் பண்றதுக்கு பின்னாடி நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு அப்படி இப்படின்னு நெறைய பிரச்சனைகள் வருது. அதெல்லாம் மீறி தான் நம்ம தைக்கிறோம். ஆனாலும் நம்ம வந்து அதுலருந்து மாறுறது கிடையாது. அப்படி நம்ம சொல்லிர்றோம். ஒரு இதுல வந்து நம்ம அவங்கள நம்பக்கூடாது. நம்ம அவங்க காசு குடுக்காம நம்ம அவங்ககிட்ட ப்ளவுஸ குடுக்கக்கூடாது அப்படின்னு நெனச்சு, ஆயுத பூஜைக்கு நான் நெனச்சேன். தீபாவளிக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, தீபாவளியில வந்து என்கிட்ட வந்து இவங்களும் நம்மளுடைய ரெகுலர் கஸ்டமர் தான். இவங்க வந்து மதுரை. நம்மட்ட எப்பயுமே குடுத்து வாங்குறவங்க ஜிபே பண்ணிருவாங்க அமௌண்ட்டு. சரின்னு ரூ. 350க்கு ஆமா பால் ப்ளவுஸ் வந்து தச்சு குடுத்தோம். அவங்க சிஸ்டர் வந்து வாங்கிட்டு போனாங்க. அக்கா கேட்டு விட்டாங்க அப்படின்னு சொல்லவும் நானும் குடுத்தேன். அந்த பொண்ணு வந்து ஜிபே பண்ணி விடுறேன்க்கா அப்படின்னு சொல்லிருச்சு. சரின்னு ஒரு நம்பிக்கையா தான் தீபாவளி அன்னைக்கு அந்த ப்ளவுஸ நான் குடுத்து விடுறேன். குடுத்துட்டு போயிட்டு தீபாவளி முடிஞ்சு இப்ப 3 மாசம் ஆச்சு. இப்பயும் நான் ஃபோன் பண்றேன். என் ஃபோன எடுக்கிறதே இல்ல அந்த பிள்ள. ஃபோன் அடிச்சா கண்டுக்கிறதே இல்ல. மறுபடியும் WhatsAppல மெசேஜ் பண்ணாலும் அதையுமே பார்க்குறது இல்ல. ஜிபே பண்றேன்னு சொல்லி இப்படி அந்த பிள்ளையும் நம்மள வந்து ஏமாத்திருச்சு. அப்ப இப்படியாப்பட்ட கஸ்டமர்ஸ் யாரையுமே நீங்க நம்பாதீங்க. உங்களுக்கு வந்து அவங்க ரெகுலரா காசு குடுத்துட்டு இருக்காங்க. அவங்கள வந்து நம்பி குடுக்கலாம் அப்படின்னு மட்டும் நீங்க நெனைக்காதீங்க. அவங்க பல வகையில வந்து நம்மளுடைய உழைப்புகள திருடுறாங்க. அ இதுக்கெல்லாம் வந்து கஷ்டம் இருக்குதான். இருந்தாலும் அத வந்து கடவுள்ட்ட ஒப்படைச்சாச்சு. கடவுளே நீங்களே பார்த்துக்கங்க. எங்களுடைய உழைப்புகள் வந்து திருடப்படுது. இதுக்கு பின்னாடி நம்மளுக்கு எவ்வளவோ வழிகள் இருக்கு. எல்லா வழிகளையும் தாண்டி நம்ம எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா ஏன் இப்படி ஏமாத்துறாங்க? இப்ப நம்ம ஈஸியா அவங்க வந்து இப்ப நம்மளுக்கு வந்து ஒரு ரூ. 350 குடுக்கணும்னா, அவங்க வந்து அடுத்த டெய்லர ஈஸியா தேடி போயிடுறாங்க. அப்ப இந்த ரூ. 350 அவங்களுக்கு லாபம் தான். அதனால எந்த கஸ்டமரையுமே யாரையுமே நீங்க நம்பாதீங்க. நம்பி ஏமாறாதீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு. கஸ்டமர்ட்ட நம்மளா தான் பழக்கிக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ளவுஸ வாங்கிட்டு போயிட்டு, அதுக்கப்புறம் அவங்க காசு குடுக்குறது, லேட்டா இன்னைக்கு குடுக்குறேன், நாளைக்கு குடுக்குறேன் அப்படின்னு சொன்னவும், நம்மளும் சரின்னு சொல்லி குடுத்து விட்டுறது. இப்படி நம்ம ஸ்டார்ட்டிங்ல இருந்தே பண்றது தான் அவங்களுடைய பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டா அவங்க எடுத்துக்கிறாங்க. அதனால நம்ம ஸ்டார்ட்டிங்ல இருந்தே இத வந்து நம்ம இல்ல காசு குடுத்தா தான் ப்ளவுஸ் யாரா இருந்தாலும் தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க யாரா வேணா இருக்கட்டும். அவங்களுக்கு இதுதான் ரூல்ஸ் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே இந்த 2025ல கண்டிப்பா நான் மாறணும்னு நெனைக்கிறேன். அதே மாரி நீங்களும் மாறுங்க. அது எப்படி நம்ம கஸ்டமர வந்து ஹர்ட் பண்ற மாரி இருக்கும். அப்படிலாம் நம்ம நெனைக்கக்கூடாது. ஏன்னா நெறைய ஏமாத்து வேலைகள் நடக்குது. அதனால இதுலருந்து எப்படியாவது மீண்டு வாங்க. என்னுடைய 2025ல நான் வச்ச ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் தராம யாருக்கும் ப்ளவுஸ் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னுடைய ஸ்டேட்டஸ் நான் வச்சேன். வச்சதுக்கு நெறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஒரு சிலரு ஓகே அப்படின்னு கிளாப் பண்ணி போட்டிருந்தாங்க. ஒரு சிலரு ஷாக் ஆகுறாங்க. இதுல என்ன ஷாக்குன்னு தெரியல. நம்ம அன்றாட உழைக்கிறோம். அதுக்கான காச அப்பவே கேட்கிறோம். இதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாறுறவங்கன்னா யாரு? நம்மள மாரி ஆட்கள். என்ன சொன்னாலும் நம்பிக்கிட்டு, இப்ப தரேன், அப்ப தரேன்னு சொல்றதெல்லாம் நம்பிக்கிட்டு குடுக்குறோம் இல்லையா? அது மாரி. ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும், ஏமாத்துறவங்க ஏமாத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்மலாம் உஷாராகுற வரைக்கும். நம்ம உஷாராய்க்கிருவோம். அது யாருன்னு கண்டுபிடிச்சு, நீங்க உங்க இதுல கரெக்ட்டா இருங்க. ப்ளவுஸ் அவங்கட்ட குடுக்கும்போதே பணத்த வாங்கிக்கிட்டு ப்ளவுஸ குடுங்க. ப்ளவுஸு கண்டிப்பா ஃபிட்டா இருக்கும் அப்டின்ட்டு கான்ஃபிடென்ட்டா இருந்தீங்க அப்டின்னா, இப்ப நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, கஸ்டமர் யார் வந்தாலும் ப்ளவுஸ வந்து போட்டு பார்க்கணும். போட்டு பார்த்தா தான் அவங்க இங்கேருந்து வாங்கிட்டு போவோம். அப்டிதான் எனக்கு வந்து பிடிக்கும். அப்ப அவங்க ஒரு திருப்தியோட போணும். அதுதான் என்னுடைய இது. நீங்களுமே இனிமே அந்த மாரி ஃபாலோ பண்ணுங்க. அப்படி அவங்க போட்டு பார்த்து நம்மளுக்கு கரெக்ட்டா இருக்கு அப்டின்னு சொல்லிட்டாங்கன்னா, நம்ம தைரியமா அமௌண்ட்ட கேட்கலாம். இப்படி எத்தன பேத்துக்கு நம்ம தச்சாலும் அவங்கள்ட்ட ஈஸியா நம்ம அமௌண்ட்ட கேட்டு வாங்கிக்கிறலாம். இதே இது நீங்க வந்து இப்ப நீங்க ஒருத்தவங்க போட்டு பார்க்காம அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க அப்டின்னு வச்சுக்கோங்க. ஆனா அமௌண்ட்டும் தரல. போட்டு பார்க்காம வாங்கிட்டு போயிட்டாங்க. வாங்கிட்டு போயிட்டு, அப்புறம் போட்டு பார்த்துட்டு, "அக்கா ஓகேவா இருந்துச்சா? என்ன ஏதுன்னு கேட்டீங்கன்னா, அமௌண்ட் குடுக்காதவங்க, "ஓகேப்பா லைட்டா மட்டும் லூஸா இருந்துச்சு. ஓகே தான். இன்னும் 1 வாரம் கழிச்சு காசு தரேன்." அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க காசு அப்ப தரல. தராதப்ப இந்த கமெண்ட் நம்மளுக்கு வரும். இப்ப அதே நேரம் இப்ப ஒருத்தவங்க நம்மட்ட காசு குடுத்துட்டாங்க. இப்ப ஒரு ப்ளவுஸ் தச்சிருக்காங்க. காசு நம்ம குடுத்துட்டாங்க. குடுத்துட்டு ஆனா போட்டு பார்க்கல, வாங்கிட்டு போயிட்டாங்க.
போயிட்டு போட்டு நம்ம இடையில என்னைக்காவது பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அப்ப அவங்ககிட்ட கேட்டோம்னா, அதே லூஸா இருக்கிற பிரச்சனைய இவங்க பெருசா சொல்லுவாங்க. ஏன்னா, அவங்க நம்மள்ட்ட காசு குடுத்துட்டாங்க. இப்படிதான் நம்மள சுத்தி நெறைய விஷயங்கள் நடக்குது. அதுலருந்து ஆனா அது வந்து ஒரு சின்ன பிரச்சனை தான். ஆனா அவங்க காசு குடுத்துட்டாங்கல்ல, நம்ம கட் அண்ட் ரைட்டா பேசி வாங்கிட்டோம் அப்படின்னா, இப்படி பல பிரச்சனைகள் வரதான் செய்யும். நீங்க உங்க தொழில்ல நீங்க கான்ஃபிடென்ட்டா இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்ககிட்ட கேட்டு நீங்க பிளவுஸ் ஒர்க்குரிய நம்ம உழைப்புக்கேத்த ஊதியத்த நம்ம அன்னன்னைக்கே வாங்கிக்கிறணும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.